கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் அன்புள்ளவர்தான், இரக்கமுள்ளவர்தான், நம்மீது அதிகப்படியான அக்கறை கொண்டவர்தான். ஆனாலும் தம் பிள்ளைகள் அவர் காட்டுகின்ற வழிகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்று நம்மிடத்திலே காணப்படுகின்ற குறைகளை சுட்டி காட்டி நம்மை கடிந்தும் கொள்ளுகின்றவர். அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்பினால் நம்மை ஒவ்வொரு நாளும் நன்மையான பாதைகளிலே நடத்தி செல்வார். ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் அசட்டை பண்ணுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்றால், நீதிமொழிகள் 29 சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போனோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது மோசப்பட்ட ஒரு நிலைமையிலே கடந்து போகும் என்று வேதமே நம்மை பார்த்து சொல்லுகிறது இல்லையா? எதற்காக அவர் நம்மை கடிந்து கொள்ளுகின்றார்? நம்மை உதாசீனப்படுத்தவா? இல்லை, நம்மை உயர்த்தி வைப்பதற்காக. நம்மிலே குறைகள் இருக்கின்ற பொழுது, நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி நடக்கின்ற பொழுது நாம் தண்டனைக்குட்பட்டவர்களாக மாறுகின்றோம். எனவேதான் நம்மை சிக்ஷைக்கு தேவன் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை நேசிக்கிறபடியினால் நம்மை கடிந்து கொள்ளுகின்றார். என் பிள்ளைகள் பாவத்தின் வழிகளில் இருந்து விலகி வந்து பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ வேண்டுமே, அவர்களுடைய எதிர்காலம் என்னுடைய ராஜ்யத்திலே அமைய வேண்டுமே என்று சொல்லி நம்மீது அக்கறை கொண்டவராக நம்மை கடிந்து கொள்ளுகின்றார். ஆனால் கேட்கின்ற நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? வார்த்தைகள் நமக்கு நேராக வருகின்ற பொழுது நாம் செய்கின்ற தவறுகளை அவர் சுட்டி காட்டி உபதேசங்கள் மூலமாக நம்மை கண்டிக்கின்ற பொழுது, இதையெல்லாம் நான் கேட்டு மனம் திரும்ப வேண்டுமா? பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்படியெல்லாம் இருந்தால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா என்று அசட்டை பண்ணிவிட்டு போகின்றவர்கள் எத்தனை பேர்? இதெல்லாம் நான் கீழ்ப்படிய வேண்டுமா என்று அகந்தையோடு போகின்றவர்கள் எத்தனை பேர்? எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய உபதேசத்தில் குறைகளை கண்டுபிடிப்பதற்கென்று வருகின்றவர்கள் 1000 பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அப்பேற்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்மிலே இப்பேற்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றனவா என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஏன் இன்றைக்கு மனம் வரவில்லை? கர்த்தருடைய உபதேசங்களை அசட்டை பண்ணுகின்ற பொழுது என்ன நடக்கும்? எபிரேயர் 10 சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்று யோசித்து பாருங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய உபதேசங்களையும் அவருடைய கடிந்து கொள்ளுதலையும் நாம் அவ்விடத்தில் அசட்டை பண்ணுகின்ற பொழுது தேவனுடைய குமாரனையே நாம் அசட்டை பண்ணுகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது இல்லையா? அவன் மீது அன்பு வைத்ததினால் தானே தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி அவர் ஜீவனை நமக்காக கொடுக்க வைத்து, இரத்தம் சிந்த வைத்து, காயங்களை ஏற்க வைத்து, சாபங்களை ஏற்க வைத்து, எல்லா விதமான பலவீனங்களையும் அவர் தன்னிடமாக ஒப்பு கொடுக்க வைத்து நம்மை நன்மையான வழியில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே நமக்காக தந்தாரே. அந்த தேவனை உண்மையாக நீங்கள் நேசித்திருந்தால் அவர் காட்டுகின்ற வழிகளை பின்பற்றி அவர் நம்மை கடிந்து கொள்ளுகின்ற பொழுது மனதார ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இருப்போம். ஆனால் நமக்குள் இன்றைக்கு அந்த எண்ணங்கள் வராமல் இருக்கிறபடியினால் கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவெனில், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தி கேட்க மாட்டேன், மாற மாட்டேன், இப்படிதான் இருப்பேன் என்று நீங்கள் அசட்டை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தால் சகாயம் என்று சடுதியில் உங்கள் வாழ்க்கையானது ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமையிலே மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன நிலைமை? பரலோக ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்காமல் போய்விடும். எனவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தில் கடின இருதயம் உள்ளவர்களாய், கீழ்ப்படியாமையின் குணமுடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை
நன்கு வேத வசனத்தின்படி ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. எனக்கு சாந்தமுள்ள இருதயத்தை தாங்கப்பா, அன்புள்ள இருதயத்தை தாங்கப்பா, விட்டு கொடுக்கிற இருதயத்தை தாங்க ஏசப்பா, மன்னிக்கிற இருதயத்தை தாங்க ஏசப்பா, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து சோதித்து அதன்படி வாழ்கின்ற வாழ்க்கை உடைய இருதயத்தை எனக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட உங்க இருதயத்தை அவர் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் எல்லா கரைகளையும் அகற்றி எல்லா பிடிவாத தன்மைகளையும் அகற்றி கர்த்தர் விரும்புகின்ற பாத்திரமாக அதனை வணைந்து மறுபடியும் உங்களை மறுரூபப்படுத்துவார். எனவே நீங்கள் அதற்கு இடம் கொடுங்கள். நிச்சயமாக அவர் கரத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல தகப்பனே, எங்களை நீர் உம்முடைய சித்தத்தை செய்வதற்காக ஏற்படுத்தி இருக்கின்றீர். ஆனால் நாங்கள் இன்றைக்கு அநேக நேரங்களிலே உம்முடைய உபதேசங்களுக்கு கேட்டாலும் அதற்கு செவி கொடுக்க மறுத்து கீழ்ப்படிய மறந்து போகின்றோம் தகப்பனே. எனவே எங்களுடைய பிடிவாத குணங்களையும் கடின இருதயங்களையும் எங்களை விட்டு அகற்றி உங்க வசனங்கள் எங்களுக்கு நேராக வருகின்ற பொழுது எங்களுடைய கீழ்ப்படியாமையின் குணங்களை நாங்கள் எங்களை விட்டு அகற்றி அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.